இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து எங்க டிராவல் பண்ண போறோம்னா, தலைநகரமான சென்னையில இருந்து கோகனட் பிளேஸ் என அழைக்கப்படுற பொள்ளாச்சி வரை இன்னைக்கு டிராவல் பண்ண போறோங்க. இந்த வாட்டி நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பொள்ளாச்சிக்கு எஸ்சிடிசில தான் டிராவல் பண்ண போறேங்க. ஒரு கொலாப் vlog தாங்க இருக்கும். யாரு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டேன் அதிபன், நானும் அதிபனும் சேர்ந்து தான் வந்து டிராவல் பண்ண போறோம். ஒரு 580 ரூபாய்க்கு செட்டிங்கில் நீங்க தாராளமா சென்னையில இருந்து பொள்ளாச்சி வர்றதுக்கு இந்த எஸ்சிடிசி ஒரு சூப்பரான பஸ்ஸா இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவலாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம சென்னையில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, தலைநகரமான சென்னையில் இருந்து கோகனட் பிளேஸ் என அழைக்கப்படுற பொள்ளாச்சி வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்மளுடைய ஹோம் டவுனான பொள்ளாச்சிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு பொள்ளாச்சி ட்ராவல் பண்ணி. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 மாதம் இருக்குங்க பொள்ளாச்சி ட்ராவல் பண்ணி போய். ஐ திங்க் நான் வந்து சக்கரால ட்ராவல் பண்ணி போயிருப்பேன் சென்னையில் இருந்து பொள்ளாச்சி. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி சைடு அவ்வளோவா போகலங்க. நான் கோயம்புத்தூர் அடிக்கடி போவேன், பொள்ளாச்சி வந்து அவ்வளோவா போகல. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சி போகிறதுக்கு இந்த வாட்டி நான் என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் இல்லைங்க. ஆம்னி பஸ்ஸில் போகல. ஏன்னா நிறைய வாட்டி சென்னை டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சி டு சென்னையில் ஆம்னி பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். நம்ம எஸ்சிடிசியில் ஒரு வாட்டி கூட ட்ராவல் பண்ணது இல்லைங்க சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு எஸ்சிடிசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஏன்னா இந்த சென்னை டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சி டு சென்னை எஸ்சிடிசியில் யாருமே ஒரு ப்ராப்பராக வீடியோ எடுத்து போட்டது இல்லைங்க யூடியூப்பில். ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 7:50க்கு சென்னை KCBTங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 7:50க்கு பஸ்ஸு கிளம்பும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 மணிங்க. நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்து அப்படியே ரேப்பிடோ புக் பண்ணி கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடில் இருந்து கிளாம்பாக்கம் 104Cயில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அங்கே போக ஒரு 6:30 மணி ஆகும். அங்கே வச்சு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே வீட்டிலே வச்சு இன்ட்ரோ கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம்ல வச்சு சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு பொள்ளாச்சி எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் கரெக்டாக 4:30ங்க. சென்னை கோயம்பேடு வந்துட்டோம். நான் வீட்டில் இருந்து கிளம்பும் போது மழை அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே கோயம்பேடு வரும்போது கொஞ்சம் நல்லா மழைங்க. கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம 104C ஏறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் வந்து போகணுங்க. 104C இப்போ வந்த புது பஸ்ஸுங்க, பிராண்ட் நியூ BA6 பஸ்ஸு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தாழ்த்தள பேருந்து லோ ஃப்ளோவர் பஸ்ஸஸுங்க. ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா கோச்சில் வந்து பாடி வந்து கட்டியிருக்காங்க BA6ங்க. ஸோ உங்களுக்கு வந்து சென்னை கோயம்பேடில் இருந்து நீங்கள் பைபாஸ் வழியாக கிளாம்பாக்கம் போகணுன்னா இங்கே வந்துடுங்க. ஏன்னா 104C ஏறினீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கிளாம்பாக்கம் போயிடலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகும். இப்போ 17V ஏறினீங்கன்னா உங்களுக்கு வடபழனி, அசோக் பில்லர், கிண்டி, பல்லாவரம், தாம்பரம் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போகலாம். ஸோ அந்த சைடு போகிறது சிட்டி, இந்த சைடு போகிறது பைபாஸ்.
இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோங்க. பட் ஆனால் ஃபுல் vlog நான் எடுக்கலை. அது கேட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் கேட்டால் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் என்னால் vlog ஃபுல்லாக எடுக்க முடியலைங்க. இப்போ எடுக்கலை. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இதில் நான் வந்து சென்னை கோயம்பேடில் இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு சின்ன ட்ராவல் vlog எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் பஸ்ஸு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 வரைக்கும் போகுது. நான் இந்த பஸ்ஸில் போனால் போவேன், அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி இருக்க பஸ்ஸில் போனால் போவேன். ஏன்னா டைமிங் இது பண்ணி, ஏன்னா நம்ம வந்து ஒரு 6:30க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளாம்பாக்கமில் இருந்தால் தான் நமக்கு வந்து vlog எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எந்த பஸ் வந்து முன்னாடி போதோ அந்த பஸ்ஸில் வந்து போயிடுவேன். இந்த பஸ்ஸு தாங்க ஃபஸ்ட்டு போவோம். ஸோ இந்த பஸ்லேயே போயிடலாம். ஸோ வாங்க முன்னாடி போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒரு சின்ன கேபின் எடுத்துகிட்டு அப்படியே கிளாம்பாக்கம் போகலாம். கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:45 கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம். நமக்கு கோயம்பேடில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருந்துச்சுங்க. ஆனால் பைபாஸில் வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை. ஆனால் டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக்கு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஃப்ரைடேங்க, வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நல்ல டிராஃபிக்கு. நீங்கள் இது மாதிரி எஸ்சிடிசி வந்து கிளாம்பாக்கமில் இருந்து பஸ் ஏறணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. உங்கள் பஸ்ஸு வந்து 7 மணினா இங்கே வந்து ஒரு 6:30க்குலாம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் vlogக்காக கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். எனக்கு இன்னும் டைமிங் நிறையாவே இருக்குங்க. இன்னும் ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் 2 மணி நேரம் டைமிங் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் vlogலாம் எடுக்கணும், கொஞ்சம் பேசலான்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டேன். இந்த ஒரு vlog நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ணல, நம்ம கூட இன்னும் ஒரு vloggeரும் வராரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாப் vlog-ஆக தாங்க இருக்கும். யார் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் அதிபன், நானும் அதிபனும் சேர்ந்து தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதிபனை லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் அந்த சீரீஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ட்ரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிப்பாக வந்து நாங்கள் பிளான் போட்டு இப்போ கிளம்புறோம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எப்படி இருக்கும் இந்த ட்ரிப்பு? நல்லா இருக்கும்ல? கண்டிப்பாக சூப்பராக போகும். பிளான் பண்ணியிருக்கோம்ல, பக்கா ஒரு அடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கோம். பாருங்கள், சூப்பரான ட்ராவல் கண்டுட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? வாங்க உள்ளே போகலாம். ஓகே. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஃப்ரைடேங்க. ஸோ அதனால் ஈவினிங் உங்களுக்கே தெரியும், நிறைய வீக்கெண்டு ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி போவாங்க. ஸோ நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சில டீட்டெயில் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு எஸ்சிடிசி சைடில் இருந்து உங்களுக்கு 2 பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி சீட் இருக்கம் ஸ்லீப்பரு, இன்னொன்று பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சீட் இருக்கம் ஸ்லீப்பரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு நான் ஏசி சீட் இருக்கம் ஸ்லீப்பரில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ்ஸு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7:50க்குங்க. சென்னை கேசிபிடியில் வந்து உங்களுக்கு 7:50க்கு எடுத்து உங்களுக்கு பொள்ளாச்சி வந்து காலையில் 5:50க்கு வந்து போகிறாங்க. ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் இருக்குல்ல, அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் 9 மணிக்கு எடுத்து கிளாம்பாக்கமில் 9 மணிக்கு எடுத்து உங்களுக்கு பொள்ளாச்சி வந்து 7 மணிக்கு போகிறாங்க. 2 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்து பொள்ளாச்சி போதுங்க. அது என்ன ரூட்டுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20ங்க. சரி ஓகே, டின்னர் சாப்பிட்றலான்னு சொல்லி கிளாம்பாக்கம்லேயே நாங்கள் வந்து சாப்பிடலான் இருக்கோம். நிறைய ஹோட்டல் இருக்குது கிளாம்பாக்கமில். நானும் அதிபனும் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்லான் இருக்கோம். என்ன வாங்குறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன்.
கைஸ் மழை பெய்யுதுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் தான் நல்ல மழை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்லேயும் வந்து கிளைமேட் அப்படியே மாறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டோங்க. ஸோ இதே நம்ம இப்போ கிளம்புனோன்னா டிராஃபிக்கில் மாட்டி லேட்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்தனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்துட்டோம். போயிட்டு டின்னரும் சாப்பிட்டாச்சுங்க. இட்லி வாங்கி சாப்பிட்டேன். 3 இட்லி வந்து 50 ரூபா. அதிபன் வந்து தோசை வாங்கினார். தோசை வந்து 60 ரூபா. ரெண்டும் சேர்த்து 110 ரூபா. ஓகே, சாப்பிடலாம், நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு. பஸ்ஸு இன்னும் வரல. பஸ் வந்துட்டோன்னே vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். கைஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் இருந்து தான் இன்றைக்கி நம்மளுடைய சென்னை பொள்ளாச்சி எஸ்சிடிசி பஸ் வந்து டிபார்ட் ஆக போகுது. உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, திருப்பூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஈரோடு, கரூர் போகிற வண்டி எல்லாமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ங்க. கோயம்புத்தூர் போகிற வண்டி கூட உங்களுக்கு, கோயம்புத்தூர் ஊட்டி போகிற வண்டி கூட உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் இருந்து தான் டிபார்ட் ஆகும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இன்னும் நமக்கான நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு வரலங்க. ஆனால் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு, இந்த பஸ்ஸு 9 மணிக்கு போகிற பஸ்ஸு, நமக்கு பின்னாடி கிளம்புற பஸ்ஸு இந்த பஸ்ஸு வந்துடுச்சு. நம்ம பஸ் ஆனால் இன்னும் வரலங்க. 5 minutes later. கைஸ், நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோங்க. சென்னையில் இருந்து பொள்ளாச்சி போகிற நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்து நம்மளுடைய பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் நின்றுட்டு இருந்தோங்க. கடைசியில் வந்து ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் போதில் சென்னையில் இருந்து பொள்ளாச்சி, அந்த பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த டிரைவர் அண்ணாட்ட கேட்டோம், ஆனால் நான் ஏசி எங்கேண்ணா வரும்னு கேட்டதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போங்க, ஸோ அங்கே தான் நம்மளுடைய பஸ்ஸு நிற்கும்னாங்க. வந்து பார்த்தா இங்கே நின்றுட்டுருக்கு நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பரு. டிரைவர் அண்ணாட்டி கேட்ட பர்மிஷன் கேட்ட வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு பொள்ளாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. அதுக்கு ஸோ இன்றைக்கி நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 சீட்டில் தாங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் போட்டது சீட் நம்பர் 18 சீட்டு போட்டேன். பட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் வர பேசஞ்சரை என்னோடய சீட்டில் வந்து நான் மாற்றி விட்ருவேன். ஸோ ஃபஸ்ட்லேயே போட்டேன், ஏன்னா வந்து கேபின் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து சீட்டை வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ எஸ்சிடிசியில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும், ஏன்னா சீட்டு வந்து ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், மற்றபடி ரீடிங் லைட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸ், இதாக வந்து உங்களுக்கு சீட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட்டு, அதே போல் எலிவேட்டர் டைப் பில்லோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு உங்களுக்கு ப்ளக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் லைட்டு, மொபைல் ஹோல்டரு, இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாங்க. ஸோ சென்னையில் இருந்து பொள்ளாச்சி போகிற நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு எந்த ரூட்டு ஃபாலோ பண்ணுது வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இருந்து திருச்சி, திண்டுக்கல் வழியாக உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம் போய் அங்கேருந்து பழனி, உடுமலைப்பேட்டை வழியாக உங்களுக்கு பொள்ளாச்சி வந்து போகுது. இதான் வந்து நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து சேலம், திருப்பூர், பல்லடம் வழியாக உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி போகும். ஸோ 2 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சி டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க எஸ்சிடிசி. சீட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயும் இருக்க எஸ்சிடிசியில் இருக்க அம்யூனிட்டிஸ் தாங்க. அங்கே உள்ள லைட் வெளிச்சம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை.
ஸோ அதனால தான் எனக்கு வந்து உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது சொல்ல முடியல. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ளைனிங்கு, சார்ஜிங் பாயிண்ட்டு, ரீடிங் லைட்டு இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்லீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட் நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு எலிவேட்டட் டைப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேன் கொடுத்துருக்காங்க. நான் ஏசியில் உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பரில். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7:50க்கு வந்து எடுக்கிறாங்க. 7:50க்கு எடுத்து உங்களுக்கு வந்து டின்னர் பிரேக் இருக்குங்க. எங்கன்னா விக்ரவாண்டியில் வந்து கொடுக்குறாங்க. நல்லவேளை நம்ம இங்கே சாப்பிட்டோம். அது போகிறது 10 மணி 10:30 மணி ஆகிடும் நமக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மதுரை வண்டியாக நிற்குங்க. எஸ்சிடிசி மதுரையாக நிற்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல், தேனி, இப்போ நம்ம போகிற பொள்ளாச்சி ரூட்டு, இந்த ரூட் எல்லாமே இங்கே வந்து நிற்கிது. வாங்க இந்த ஒரு சூப்பரான ரைடை சென்னை டு பொள்ளாச்சி எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பஸ் வந்து ஷார்ப்பாக டிபார்ட் ஆயாச்சு. ஸோ வாங்க. நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி சாரல் சென்னை கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் போகிற வண்டி ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் எம்ஜியில் பில் பண்ண பஸ்ஸு போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் ஃபாரின்லாம் சுற்றி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம தாய்லாந்து முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸு அங்கே என்ன. 1 hour later. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45. நமக்கு வந்து டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துல வந்து டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. நான் கரெக்டாக பரனூர் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பண்ணேங்க. ஃபுல்லாக மழை, சரியான மழை. என்னால் வெளியே கூட பேச முடியல, அந்தளவுக்கு இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் பஸ்ஸுக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேங்க. தூங்கிட்டு காலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழனி தாண்டி உடுமலைப்பேட்டை ரூட்டெல்லாம் நல்லாயிருக்கும். பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ரூட்டு அருமையாக இருக்கும். அந்த ரூட்டை கவர் பண்ணலாம். இதுக்கு மேலே தூங்கிட்டு மீதி வந்து காலையில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 மணி ஆகுது. ஒட்டஞ்சத்திரம் இன்னும் வரலங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக், பயோ பிரேக் விட்டுருக்காங்க. செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து விக்ரவாண்டியில் வந்து டின்னர் பிரேக் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து விட்டுறாங்க செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பு.
நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி வரைக்கும் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பண்ணலை, ஏன்னா அங்கே நல்ல மழை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அந்த பரனூர் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து ஆரம்பித்து விக்ரவாண்டி வரைக்கும் பண்ணோம். வர வழி எல்லாமே நல்ல மழைங்க. ஸோ மழையோட தான் நம்ம கேபின் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக விக்ரவாண்டியில் எண்ட் பண்ணோம். சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டேங்க. சிட்டிங் தான், சிட்டிங்லேயே உட்காந்து நல்ல ஒரு சூப்பரான தூக்கம்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பண்ணலாம், ஏன்னா இந்த ரூட்டு நல்லா இருக்குங்க. ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ரூட்டு அருமையான ரூட்டு, ஒரு சூப்பரான ரூட்டு. அது மார்னிங் டைம் சொல்லவே வேணாம். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெச்சு ஒரு கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலான் இருக்கேன். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் சிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 530ங்க. 530 பேஸ் ஃபேரு ப்ளஸ் ஆன்லைன் புக்கிங் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 580 ரூபா வருங்க. 580 சிட்டிங்கில். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்த்து ஸ்லீப்பரில் வந்து சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 830 பேஸ் ஃபேரு ப்ளஸ் ஆன்லைன் புக்கிங் ஒரு 50 ரூபா வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 880 ரூபா வரும். இதே நீங்கள் வந்து ஆஃப்லைன் டேரெக்டாக வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிங்கில் 530, இதில் வந்து பர்த் வந்து 880. இதுதான் வந்து ஃபேரு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங்கில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். எங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 580. ஏன்னா நாங்கள் வந்து வெப்சைட்டில் போய் புக் பண்ணோம். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சென்னையில் இருந்து பொள்ளாச்சி போகிறீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கோங்க. ரிட்டன் பொள்ளாச்சியில் இருந்து சென்னை சண்டே நைட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுவும் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் போயிட்டு சென்னை டு பொள்ளாச்சி போட்டிங்கன்னா இந்த பஸ்ஸோட டைமிங் காட்டும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:50க்கு எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து டிக்கெட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டே ட்ராவல் பண்ணிக்கலாம். டிக்கெட் கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கோங்க.
கைஸ் குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டவுன் பஸ் ஸ்டாண்டு பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஸோ அந்த சைடு ஆப்போசிட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ், உங்களுக்கு கோயம்புத்தூர் போகிறது, திருப்பூர் அந்த சைடு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே போகிற பஸ்ஸஸ், உங்களுக்கு வந்து வால்பாறை பொள்ளாச்சி சிட்டிக்குள்ளே போகிற பஸ்ஸஸ் வந்து நிற்கிற பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு வந்து பொள்ளாச்சி வந்தோங்க. ஸோ டைமிங் வந்து எஸ்சிடிசி வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5:50 போட்டிருக்காங்க. ஆனால் 5:50 இல்லைங்க, கரெக்டாக 12 மணி நேரம். அங்கே நைட் 8 மணிக்கு கிளாம்பாக்கமில் எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டிராஃபிக்குங்க. நேற்று ஃப்ரைடே அது ஒரு பக்கம் ஒரு டிராஃபிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருந்து உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி வர ரோடு பைபாஸ் ரோடு இன்னும் முடியலங்க. அந்த ரோடு வேலை போயிட்டுருக்கு, இன்னும் ஃபுல்லாக முடியல. ஸோ அதுவும் வந்து ஒரு பக்கம் டிராஃபிக்கு. நீங்கள் யாராச்சும் எஸ்சிடிசியில் சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரீங்கன்னா ரெகுலராக இந்த பஸ்ஸு இந்த டைம் தான் வருதா இல்லையான்றது கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மற்றபடி ட்ராவல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு 580 ரூபாய்க்கு சிட்டிங்கில் நீங்கள் தாராளமாக சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வர்றதுக்கு இந்த எஸ்சிடிசி ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.